Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kyocera Ecosys 1020 மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மிஷினோட பிரைஸ் வந்து 25,000 இருந்து 27,000 குள்ள தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா லேசர் அண்ட் டோனர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து மினிமம் காப்பீஸ் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ஸ்டாண்ட் பையா எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பெரிய மிஷின் ஃபால்ட்டியா இருக்கும்போது இந்த மிஷினை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸும் நீங்க வந்து தக்க வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப்பும் இருக்கும். இதுல வந்து A4 ல இருந்து லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் கலர் ஸ்கேனிங் ஃபீச்சரும் இருக்கு. புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வித் இந்த மாதிரி மிஷின்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆகும். உங்களுக்கு எப்படி வந்து காப்பீஸ் வருது அப்படின்றது ஒரு நாலேஜும் வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இன்டீரியரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே ஸ்கூல் காலேஜ் பசங்க அண்ட் தென் பர்சனல் யூசேஜ் இருக்கிறவங்களாம் இந்த மிஷின் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். இந்த மிஷின் இல்லைனா இன்னொரு மிஷின் கூட இருக்கு. Kyocera Ecosys 1020 ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 15,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இப்போ நம்ம இந்த மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் எல்லாமே நான் இப்போ சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறந்துடாம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிகாஸ் லைக் பட்டன் பிரஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினை நீங்க அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே பவர் கட் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் மிஷின் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கூடவே ஒரு USB கேபிள் கொடுக்குறாங்க. அண்ட் தென் மிஷினோட ஒரு ஸ்டார்ட் அப் டோனர் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் தென் இன்ஸ்டலேஷன் கைட் சரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த மிஷின் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே USBயும் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பேக் டு பேக் பிரிண்ட்டும் இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த மிஷினை நம்ம ஸ்டாண்ட் பையா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம் யூனிட்டோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh காப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டோனர் மட்டும் மாற்றினாலே போதும், தாராளமாக இந்த மிஷினை வந்து நீங்கள் 1 lakh காப்பீஸ் எடுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேங்களா? பிகாஸ் அந்த மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூசர் எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே ரிமூவபிள் தான். ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ட்ரம் நீங்கள் தனியாக கழட்டிடலாம். இதே மாதிரி சிடி யூனிட்லையும் இதே மாதிரி கழட்டிடலாம். ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேப்பர் ஜாம் ஆச்சுனாலும் இந்த சைடில் தான் ஜாம் ஆகும், உள்ளுக்குள்ளே எங்கேயுமே போகாது. ஸோ இந்த பேக் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பேப்பர் தெரியும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க இந்த மிஷினை. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட், காப்பி, கலர் ஸ்கேன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADF அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். RADF கொடுக்கல, ADF தான் கொடுத்துருக்காங்க. உங்களால் 40 காப்பி வச்சு இந்த ADFல வந்து ஸ்கேன் பண்ண முடியும். கிளாஸ் பார்த்தீங்கன்னா A4 சைஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ADFல நம்மளால A4 லீகல் வரைக்கும் நம்மளால ஸ்கேன் அண்ட் காப்பி எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மிஷின் வந்து 2 ட்ரை கொடுத்துருக்காங்க. மெயின் ட்ரையோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 ஷீட்ஸ் வைக்கலாம். இதோட GSM பார்த்தீங்க அப்படின்னா 60 GSM வந்து 220 GSM வரைக்கும் நம்மளால காப்பி எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி அண்ட் பிரிண்ட் எடுக்க முடியும். மெயின் ட்ரைல பார்த்தீங்கன்னா A4 அண்ட் லீகல் வச்சுக்கலாம். MP3லையும் நீங்கள் வந்து A4 லீகல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைபாஸ் ட்ரேல பேப்பர் வச்சா கீழே விழுன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ தட் அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ட்ரேக்குள்ளேயும் டஸ்ட் போகாமல் இருக்கும். அட் த சேம் டைம் இதுவே வந்து உங்களுக்கு MP ட்ரேவா இதுதான் இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ், இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி உட்காந்துரும். ஓகேங்களா? இந்த மிஷினோட அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட வார்ம் அப் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 23 செகண்ட்ஸ்லேயே இந்த மிஷின் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மிஷினை நீங்கள் ஆன் பண்ண உடனே காப்பீஸ் எடுத்துடலாம். ஸ்டாண்டர்டாகவே 64 GB RAM கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A4, A5, A6, B5 லீகல் வரைக்கும் நம்மளால பிரிண்ட் அவுட்ஸ் அண்ட் காப்பி எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல டோனர் இன்ஸ்டலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட ஸ்டார்ட் அப் டோனர் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1000 காப்பீஸ். அதுக்கப்புறம் நீங்க போடக்கூடிய டோனர் வந்து 3000 காப்பீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷினோட காப்பி ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 600x600 dpi. பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து 1200 dpi கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின்ல வந்து 25 காப்பீஸ் பர் மினிட் எடுக்க முடியும் உங்களால. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களால ஒரே நிமிஷத்துல 99 காப்பி வரைக்கும் இந்த மிஷின்ல எடுக்கலாம். இந்த மிஷினோட மொத்த வெயிட்டே பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோ தான் இருக்கும். ஸோ தட் நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். இந்த மிஷினோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த மிஷினோட ஸ்கேனிங் ஃபங்க்ஷன் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த மிஷினோட ஸ்கேனிங் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 20 காப்பி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்கேன் பண்ணும். ஒரு நிமிஷத்துக்கு 6 காப்பி கலர்ல ஸ்கேன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். 1025ல ADF கொடுத்திருக்கனால நம்மளால லீகல் சைஸ் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 200 dpi ல இருந்து 600 dpi வரைக்கும் நம்மளால ஸ்கேன் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஃபார்மட்ல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PDF, TIFF, JPG, PNG ஃபைல் எல்லாம் இந்த மிஷின்ல வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் டிரான்ஸ்மிஷன் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் டு ஃபோல்டர் இருக்கு, ஸ்கேன் டு இமெயில் இருக்கு. ட்வின் ஸ்கேன் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்கேன் டு PC வந்து USB மூலமாவும் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
1020 மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா USB கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அதில் வந்து டூப்ளெக்ஸ் கிடையாது, ADF-ம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அது வந்து 13,000 to 15,000 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. 1020 வந்து 20 காப்பீஸ் per minute வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் A4 வரைக்கும் நம்மளால காப்பி எடுக்க முடியும். பிரிண்ட் வந்து தாராளமாக நீங்கள் லீகல் சைஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1020 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் A4 வரைக்கும் தான் ஸ்கேன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் காப்பி டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 11 செகண்ட்ஸ்லேயே மிஷினில் இருந்து காப்பி வெளியே வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு லோ பட்ஜெட் மிஷின். இந்த மிஷின் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.